அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது அவரை நிச்சயமாக துதிக்க முடியும். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த காலவெளியில வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை சோர்வு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடையா இருக்க வேண்டாம். என் உள்ள கர்த்தரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கர்த்தரை துதிக்க பண்ணுவோமா? சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு. உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு நான் சோர்ந்து போகிறது இல்லை ஆண்டவரே. உங்களை உயர்த்துறதுக்கு என் முழு பலத்தை பயன்படுத்துகிற ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு என் முழு பலத்தை பயன்படுத்துகிற ஆண்டவரே. ஓ, என் எலும்பு நரம்புகள் பலன் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. கண்ணீரெல்லாம் துடைக்கிற ஆண்டவர், வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவர். உம்மை நம்புகிறவர்களை ஒரு நாள் கைவிடுவது இல்லை. கர்த்தரை நம்புகிற ஜனத்தை கைவிடுவது இல்லை. ஓ, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உண்மையா அப்படி செய்வார் ஆண்டவர். நீதிமானுடைய சந்ததி அப்போது இறந்து தெரிகிறது இல்லை. கர்த்தர் ஒரு நாள் அப்படி விடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. உயர்த்தும் தேவன் அவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துகிறவர், ஆண்டவர் உயர்த்துகிறவர், மேன்மை பாராட்டுகிறவர். இயேசுவே மை ஸ்தோத்திரயா, ஸ்தோத்திரப்பா. நீங்க எல்லாரும் ஒண்ணு இல்ல ஆண்டவரே. நீ வாழ்வளிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையிலே சாதாரணமான ஒரு குழந்தையாக பிறப்பதற்கு ஆண்டவரே நீர் சம்மதித்தீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவரே இந்த உலகத்திலே பிறந்தீர் ஆண்டவரே. உலகத்தில் முழு பாவத்தை சுமந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலோ என்னை மறந்தாய் என்று சொல்கிறார். நானோ மறக்கவில்லை. ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் காலங்களை மறப்பாளும். அவர்கள் மறந்தால் நான் மறப்பதில்லை. நான் உள்ள கையில வரைஞ்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க உலகத்தின் பார்வையில் சாதாரணமா இருக்கலாம், ஆனா உன்னத தேவன் நம்ம கையில வரைஞ்சிருக்கிறாரா? உள்ள கையில வரைஞ்சிருக்கிறாரா? உள்ள கையில மகனை உள்ள கையில வரைஞ்சிருக்கிறாரா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்களோ. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் பாதுகாத்தார். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நம்முடைய ஜனத்தை கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனே நன்றி, நன்றி ஆண்டவரே. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள். எப்பொழுதென்றால் இஸ்ரவேல் பாவம் செய்த போது. ஆனாலும் ஆண்டவர் இஸ்ரவேலை முற்றிலுமாய் கைவிடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெலிஸ்தியரை வாதைகளால் வாதித்து தாகோன் சிலைகளை கீழே தள்ளி ஜீவனுள்ள தேவன் பெரியவர் என்பதை நிரூபித்து ஹல்லேலூயா உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் உன்னதமாய் மறுபடியும் இஸ்ரவேலுக்கு தேவன் கொண்டு வந்தார். ஓ ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக பெலிஸ்தியர்களுக்கு தாகோன் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் நிரூபித்தார். அவர் ஒரு நாள் தம்முடைய மகிமை விட்டுக் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ள கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரை சொல்லி என்னை அழைத்தவரே. உள்ள கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாய் கருவில் என்னை கண்டவரே, பேரை சொல்லி என்னை அழைத்தவரே.
கருவில் என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, உம்மாலே சேனைக்குள் நான் பாய்ந்திடுவேன், உம்மாலே காத்திடுவேன், உம்மாலே சேனைக்குள் நான் பாய்ந்திடுவேன், உம்மாலே மதிலையும் தாண்டிடுவேன், அழுகை பள்ளத்தாக்கில் சுவரடைவேன், பலனான இந்த கர்த்தாவே, பலனான இந்த கர்த்தாவே, நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன், நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன், ஜீவ நதியாய் என்னில் பாய்ந்திடுவேன், பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுவேன், ஜீவ நதியாய் என்னில் பாய்ந்திடுவேன், பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுவேன், உள்ள கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே. எல்லாரும் எழுதி நின்று இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணும். ஒருவேளை 2 கரம் கூப்பி கூட ஆண்டவரை தாழ்மையோடு கத்திட சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய வழி, எனக்கு சத்தியம், எனக்கு ஜீவன், என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், தாயின் கருவில் என்னை கண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகம் என்னை பார்க்கும் முன்பதாக நீர் என்னை கண்டீர் ஆண்டவரே. இந்த உலகம் என்னை தாய் என்னை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீர் என்னை கண்டவர். உங்களுடைய கண்கள் என்னை கண்டது. ஹல்லேலூயா. நீ காண்கிற தேவன் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் தாயினும் மேலானவர். நம்முடைய தேவன் தாயிலும் மேலானவர். நம்முடைய ஆண்டவர் தாயினும் மேலானவர். தாயின் அன்பு உயர்ந்ததுதான், ஆனா அதை காட்டிலும் தேவனுடைய அன்பு உயர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாய் தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கிறான். அவர் சொல்றாங்க, தாய் தன் ரத்தத்தை பாலாக்கி தாய் தன் பிள்ளைக்கு ஊட்டுகிறானா. கொஞ்சம் தாய் தனக்கு இருக்கிற எல்லா ரத்தத்திலையும் கொஞ்சம் ரத்தத்தை பாலாக்கி தன் பிள்ளைக்கு கொடுக்கிறான். இயேசு தன் ரத்தத்தை எல்லாமே கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் தாயை விட அவர் மேலன்னு சொல்றோம். தாய் தன் ரத்தத்தை கொஞ்சம் பாலாக்கி பிள்ளைக்கு கொடுக்கிறார். இயேசு தன் முழு ரத்தத்தையும் ஒன்று இல்லாமல் தனக்கு வைக்காமல் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால தாய் மிக தாயை காட்டிலும் தேவன் மிக உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் தாயின் மேலானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஆண்டவரே நல்லவர், நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த உலகத்துல. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த உலகம் நம்பிக்கையற்ற உலகத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னை அழைத்தவர் அவர், என்னை இதுவரை நடத்தி வந்திருக்கிறாரு. அந்த ஆண்டவர் இன்னும் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரே? ஆண்டவர் இன்னும் என்னை நடத்துவார். கர்த்தர் என்னை நடத்துவார். என்னை அவர் கைவிடுவதில்லை. கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை. இந்த உலகம் என்ன பார்த்து கர்த்தர் அவனை கைவிட்டார்னு சொல்லலாம். நான் சொல்றேன், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம். என்னை சுமந்து காக்கும் பட்சியை போல அவர் என்னை பாதுகாக்கிறார். என்ன வந்தாலும் நான் அவரை நம்புவேன். யார் கைவிட்டாலும் அவரை பின் செல்வேன்.
என் இயேசுவை பின்பற்ற. என்ன நடந்தாலும் நான் அவரை பின்பற்றுவேன். எந்த சூழ்நிலையில் அவரை பின்பற்றுவேன். எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை அவமானங்கள், எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவருக்காக நான் இன்னும் பிரகாசிப்பேன். ஓ ஷகரதரமோ நியாசனதரமோ ஷந்தனதரமோ நிபித்தனதரமோ. சுவாசம் இருக்கிற வரைக்கும் அவர் பின்பற்றுவார். எந்த சூழ்நிலை என்ன வந்தாலும் அவர் நம்புவார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எல்லா மனுஷரும் கைவிட்டாலும், எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், போராட்டம் பெருகியிருந்தாலும், புயல் அடித்தாலும் நான் இயேசுவை நம்புவேன். என் நம்பிக்கை தோற்று போகாது. புயலிலும் கடல் அலைகளிலும், நெருக்கத்திலும், கஷ்டத்திலும், பொருளாதார நெருக்கடிகளிலும், கண்ணீரின் மத்தியிலும் நான் அவரை நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவேன். யார் கைவிட்டாலும் செல்வேன் எனது இயேசுவை. நடத்துகிற மீட்பர் எனக்கு இருக்கிறார். வல்லமையுள்ள ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். காக்கும் வல்ல ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். ஓ ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிரே இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமானதா இருக்கலாம். என்ன செய்யணும்னு தெரியலையா, ஆனா என்ன செய்யறதுன்னு ஆலோசனை கொடுக்கிற ஒரு கர்த்தர் என்ன உங்களுக்கு இருக்கிறார். Yeah.
பாரம் கவலை வேதனை சுமந்தாலும் காக்கும் அல்ல மீட்பர் எனக்கு உண்டு. என் விசுவாசம் அழியாது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் நம்புறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாட்டாலும் அவர் நல்லவர். நம்புவதற்கு எந்த சூழ்நிலையும் ஆதரவா இல்லாட்டாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரை நம்புகிறேன். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவரையே சார்ந்திருக்கிற